எம்பரர்ஸ் வால் மாங்காவோட பட்டினா வந்து பார்க்க போகிறோம். மாங்கா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அசோசியேஷனில் வந்து என்னென்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். பார்த்தாக்கா அந்த ஹெவனிட்டி மேன் ப்ரொசஸ் பண்ணியிருக்கான். அந்த பையன் வந்து என்னென்னா அழுதுகிட்டே வந்து இருந்துருப்பான். என்னாச்சு ஏன் வந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த தாத்தா வந்து கேட்டாலும் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நான் இந்த அசோசியேஷனுக்கே வந்து ரொம்ப ஒரு டிஸ்கேஸான ஒரு ஆள், என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அழும்போது அதை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத, உன் நகலை எல்லாமே இந்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இப்போ வந்து பார்த்தாக்கா ஹீரோ வந்து என்னென்னா அவன் அந்த கிளை வந்து வெட்டுறதுக்கு வந்து வந்துடும். ஒன்றா இவன் தான் என்னென்னா உள்ளே புந்து டக்குன்னு வந்து என்னென்னா ஹீரோ வந்து என்னென்னா கட் பண்ணும்போது உள்ளே புந்து வந்தேன்னா ஹீரோ வந்து காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்து போயிருப்பான். பார்த்தாக்கா அந்த கிளம் வந்து என்னென்னா வெட்டின அந்த வெட்டில் பார்த்தாக்கா இவனுக்கு வந்து என்னென்னா ஒரு பக்கம் வெட்டு விழுந்திருக்கும். அதே நேரத்தில் இவனோட ஒரு கை வந்து என்னென்னா கட் ஆயிரும். எதுக்குடா இப்போ சம்மந்தமே இல்லாமல் இப்படி குறுக்க வந்த லூசு பயில இப்போ தேவையில்லாமல் பாடுற நீ வந்து என்னென்னா அடி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, இப்போ நான் உயிரை காப்பாற்றிட்டேன்னா அதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கிளை வந்துட்டு சீக்கிரம் கதையை முடியா, ரொம்ப வெறுப்பாக இருக்குது இவங்களோட. சரி நான் சீக்கிரம் வந்து இது பண்ணுறேன். எவ்வளோ நேரம் தான் இப்படி நீங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையாகவே நீங்கள் வந்து சரியான சைக்கோ தாண்டா. உனக்கு அறிவு இல்லையா? நீ அந்த கிளானுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்க. அப்படி இருந்து வந்து என்னன்னா இந்த கிளானோட அந்த பையன் அவனையும் வந்து இப்படி நீ கொல்ல பார்க்குறியா? அந்த கிளான் மொத்தத்தையே வந்து என்னென்னா அழிக்கணுங்கிறது தான் எங்களோட வந்து பிளானு அப்படிங்கும்போது திரும்ப அவனை எடி நான் இந்திக்க விடுவேன். ஃபுல்லாக வந்து என்னென்னா எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் என்னன்னா சமன் பண்ணிடுறான். எல்லாரும் வந்து என்னென்னா வந்துடுறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னென்னா என்னோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ண முடியாது, என்னோட இன்டர்னல் கேதர் ஆகுதான் எதுவும் ஒன்று அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே வந்துருக்கு, என்னால் கம்மியாக தான் வந்து இது பண்ண முடியும், நான் சீக்கிரம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னென்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை எல்லாத்தையும் என்ன வெளியே எடுக்கிறான் போல. அதை வச்சு டக்கு என்னென்னா அந்த இதுலேருந்து வந்து சண்டை போடுறான். என்னால் இதை நம்பவே முடியல, இன்டர்னல் எனர்ஜி கேதர் பண்ண முடியல, இவன்ட்டு எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, உண்மையாகவே பாய்சன் வேலை செய்தா, ஒழுங்காக பார்த்தீங்களா இல்லையாடா, எப்படி அவனால் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது, அந்த ஸ்வாட்டிக்னால் யூஸ் பண்ண முடியாது தானே, தெரில அவன் ஏதாவது என்ன ரொம்ப மோசமான இன்டர்னல் எனர்ஜி இது பண்ணுற ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், அதனால தான் அவனால் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண முடியுது. சரி ஓகே, நீ வந்து என்னென்ன வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க போறியா, சீக்கிரம் உள்ளே போட, உள்ளே போய் வந்து என்னென்னா அவன் எல்லாத்தையும் வேணும் கொல்ல சொல்லு, நமக்கு டைம் வந்து கிடையாது, எங்கள் மாஸ்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது அவன் வந்துட்டு சீக்கிரம் எல்லாரும் எல்லா பக்கத்துலேருந்து அவனை அட்டாக் பண்ணுங்க, அந்த பின்னாடி வேறு அவன் இருக்கான், அவனால் டாஜ்லாம் பண்ண முடியாது, அதனால் போய் அவரை போய் அட்டாக் பண்ணுங்க, அந்த கை உழைஞ்சு கிடக்காம பாருங்க, அவனை போய் முதல்ல வந்து அட்டாக் பண்ணுங்க, அவனை அட்டாக் பண்ணிங்கன்னா அவனுக்காக வந்து என்ன ஈஸியாக அவனும் வந்து என்ன மாட்டிக்குவான், சீக்கிரம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாரும் வந்து என்னென்னா ஹீரோவும் டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவனையும் வந்து என்னென்னா டார்கெட் பண்ணிட்டே வந்து இது பண்ணுவாங்க. பார்த்தாக்கா திடீர்னு ஹீரோ சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வந்து என்னென்னா அவன் கழுத்தில் வந்து கத்தை வந்து வச்சுப்பான். இருந்தாலும் ஹீரோக்கு வந்து என்னென்னா எந்த இடத்துலாம் கொடுக்கூடாதுக்காக அவன் அப்படியே அமைதியாகவே இருப்பான். லூசு பயல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கையில் இருக்க கத்தி எடுத்து அவனோட தலையில் வந்து தூக்கி போட்டான். பார்த்தாக்கா பின்னாடி ஒருத்தன் வந்து ஹீரோ வந்து என்னென்னா வெட்டிடுவான். வெட்டினோடனே டக்குன்னு அவனையும் என்னென்னா ஒரு வெட்டிட்டு இந்த லூசு பையன் ஏன் தான் இப்படி எது பண்ணிட்டு இருக்கானோ, இதுவுமே வந்து என்ன சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன டக்குன்னு அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது சீக்கிரம் எவ்வளோ நேரம் தான் இது பண்ணிட்டு இருக்க, அவனாலே வந்து என்ன சீக்கிரம் இது பண்ணிட்டே இருக்க முடியாது, சீக்கிரம் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கல. சரி ஓகே நம்ம சீக்கிரம் வந்து இது பண்ணலாம், எனக்கு எப்படி பண்ணணும் என்னென்னு புரிஞ்சிருச்சு, இதோ அந்த முட்டா பையன் அவன் தான் வந்து என்னன்னா நம்மளோட டைம் கார்டாக வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் லீடரும் வந்து என்ன சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்தில் வந்து போகிறதுக்காக வந்து போயிடுவான். நடுவில் பார்த்தாக்கா அந்த 2 மாஸ்டர்ஸ் வேலைக்கு பார்த்துட்டு என்னன்னா 12 டீமன் பாலன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்னென்னா அட்டாக் பண்ணுவாங்க. அதையும் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து என்ன தடுத்துட்டு இந்தாங்கடா இந்த பாம் அட்டாக்கை வந்து வச்சுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த இன்டர்னல் எனர்ஜியை வச்சு என்னன்னா ஒரு பாம் அட்டாக் கொடுக்குறான். டக்குன்னு அவங்களும் அதுலேருந்து என்னென்னா டக்குன்னு தப்பிச்சு வந்து போயிடுவாங்க. அப்பா அடிச்சா இவனை பாய்சன் பண்ணிருக்கான்னு சொன்னால் நம்பவே முடியாதுடா, எப்படி தான் இது யூஸ் பண்ணுறான் அவங்க நம்ம ஹீரோ வந்துடுச்சா, என்னோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன், என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த அசோசியேஷன் லீடரு அந்த அவனோட கழுத்தில் வந்து என்ன கத்தியை வச்சுருவான். மரியாதையாக அமைதியாக இருந்துரு, இதுக்கு மேலே வந்து பண்ணனா இவனை வந்து போட்டு தள்ளிடுவான், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி பண்ணுவேன், ஒரு நிமிஷம் இல்லை யோசிச்சு பாரு, நீ இவ்வளோ தூரம் வரைக்கும் இப்படி வந்து உயிரே வந்து என்னென்னா ரிஸ்க் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன்னா அந்த ஒரே ஒரு மெசேஜ் கேட்டு தான், அந்த அளவுக்கு உனக்கு என்னென்னா அந்த எஜல்கான சேர்ந்த நம்பிக்கையானவளான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா பின்னாடி வந்து அந்த கிளை வந்து என்னென்னா அதை வச்சு குத்திடுவான். இவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்படி வந்து சாக போறியே, ஹீரோ அவன் பின்னாடி இருந்து குத்தினோடனே பார்த்தாக்கா அவன் வாயிலேருந்து ரத்தமாக என்னென்னா இது பண்ண ஆரம்பிச்சுவான். அவ்வளோதான் இப்படிதான் வந்து என்னென்னா எல்லாம் முடிய போதும் அடுத்தது பார்த்துட்டு போய் இவங்க இருந்துட்டு லூசு பல மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து இது பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா பார்த்தோன்னே இவனால வந்து என்னென்னா இது பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கேனே, என்னால் எதுவுமே வந்து முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுக்கிட்டே அதே மாதிரி அவங்க தாத்தாவும் வந்து என்னென்னா ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார். அதையும் வந்து என்னென்னா யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து என்னென்னா டென்ஷன் ஆகிடுறாச்சா, என் வாழ்க்கையை இப்படி தான் அடுத்தவங்களை வந்து என்னென்னா சார்ந்து தான் இருக்குது, ஒவ்வொரு வாட்டி இப்படி தான் எல்லாரும் என்னை வந்து காப்பாற்றிட்டு இருக்க மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் யோசிச்சுட்டு இருக்கல. என்னென்னா பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவனை வந்து என்னென்னா போட்டு தள்ளுங்கடா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வைக்கிறேன், இந்த பூச்சியை நானே நசுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொல்ல வரும்போது பார்த்தாக்கா அவன் டக்குன்னு அவன் நெஞ்சில் கை வச்சுட்டு என்னமோ என்ன இது பண்ணுறான். பார்த்தாக்கா உடனே எல்லாரும் வந்து என்ன டக்குன்னு ஷாக் ஆயிடுவாங்க,
என்னாச்சு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன அங்கே நடந்துட்டு இருக்கு, ஃபுல்லாக வந்து ஒழுங்காக பாடுறா அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவனோட தலைமுடி என்னன்னா திடீர்னு கருப்பாக இருக்காது, அப்படியே வந்து என்னென்னா சிவப்பாக வந்து மாறிடும். என்ன நடக்குது இங்கே, இவன் எப்படி இது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தாக்கா அவனோட எனர்ஜி எல்லாமே ஃபுல்லாகவே திரும்ப வந்த மாதிரி இருக்கும். என்னாச்சு எங்களோட இந்த எனர்ஜி டிஸ்போஸ் பண்ணக்கூடிய இந்த பாய்சன் ஏன் இது வேலை செய்ய மாட்டேங்குது, என்னால் இது நம்பவே முடியல, இது வேலையே செய்ய மாட்டேங்குது, என்னால் இப்போ எப்படி வந்து கரெக்டாக வந்து சண்டை போட முடியும், என்னால் இது முடியாது, சீக்கிரம் அவனை வந்து சீக்கிரம் வந்து கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலவன் என்னன்னா கத்த ஆரம்பிச்சிடுவான். பார்த்தாக்கா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஒரே ஸ்ட்ரைக்கில் அங்கே சுற்றி இருந்து அந்த எல்லா சோல்ஜர்ஸோட தலையும் மட்டும் வெடிக்க ஆரம்பிச்சோம். என்னது இது எப்படி வந்து நடக்குது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பீதியில் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் முதல்ல நம்ம இங்கே தப்பிச்சு போய் அவங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் ஒரு கல் எடுத்து தான் வந்து என்னென்னா அடிச்சிருப்பான். அதுக்கே வந்து என்னென்னா எல்லாரும் வந்து என்னென்னா செத்து போயிடுவாங்க. எப்படி என்னால் இது முடியுது, வெறும் கல்லை வச்சு அடிச்சு இங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் வந்து என்னென்னா இவன் வந்து கொண்டுட்டானா, இப்படி வந்து என்னென்னா விட முடியாது, சீக்கிரம் நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும், எங்களால இவன் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, இவன் தலையை இப்போயே வெட்டிட்டு வந்து இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அடுத்து அவன் திரும்ப அவனே கல் எடுத்து அடிக்க வந்தானா டக்குன்னு அவன் வந்து என்னென்ன தப்பிச்சிடறான். பார்த்தாக்கா அவன் டக்குன்னு ஹீரோ பக்கத்தில் தான் வந்து அவன் உடம்புல இருக்க அந்த எனர்ஜி எல்லாத்தையும் ஹீரோ உடம்புல வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இன்னொரு மாஸ்டர் வந்து பக்கத்தில் இருந்த அந்த ஊடி போட்டுருந்தவன் வந்துட்டு அவன் வந்துட்டு நான் வந்து என்னென்னா இப்போயே வந்து இவனை விட முடியாது, இவனை வந்து சீக்கிரம் வந்து என்னன்னா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டே வந்து போவான். அவன் வந்துட்டு போவாதடா நில்றா வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். அவன் கேட்கவே மாட்டான். திரும்பவும் அவங்க ஸ்வாடில் வந்து என்னென்னா அவனோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து என்னென்னா கொண்டு வந்துட்டு அவனை மேலே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து என்னென்னா அப்படியே பாஞ்சிட்டு என்னென்னா ஓடி வருவானே. இவன் வந்து அதை பார்த்துட்டு ஷோச்சா ஏன் தான் இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்களோ, எனக்கு ஒரே கடுப்பாக இருக்கிறான் அவங்கள நினைச்சாலே அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு ஒரு குத்தியை வந்து எடுக்கிறான். அவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டே இருக்கல பார்த்தாக்கா அவன் சுற்றி சுற்றி தொழில் மாதிரி இல்லைன்னா அந்த அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் சிம்பிளாக அந்த கையில் வச்சிருக்கான் அந்த குச்சியை வச்சே ஒரு ஸ்விங் தான் வந்து பண்ணுவான். அந்த ஸ்விங்குக்கே பார்த்தாக்கா அந்த கூட்டி போட்டு வந்த அந்த மாஸ்டர் வந்து என்னன்னா அப்படியே வந்து என்னன்னா அவனோட அட்டாக் எல்லாமே வந்து என்னன்னா டிஃப்ளெக்ட் வந்து ஆகிடும். இனிமே தான் உன்னோட கதையை வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் அட்டாக் பண்ண வரதுக்குள்ளே பார்த்தாக்கா அடுத்து அவனோட அந்த அவனையும் அப்படியே என்னன்னா ரெண்டாக வந்து கிழிச்சிடுவான். சே என்னால் நம்பவே முடியல, எப்படி இதெல்லாமே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்து என்னென்னா இங்கேருந்து நம்ம வந்து ஓடியே ஆகணும், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளோட உயிருக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுவாங்க. இவன் அதை எதுவுமே வந்து கண்டுக்காமல் சீக்கிரம் முதல்ல இவனை வந்து இங்கேருந்து காப்பாற்றியே வந்து ஆகணும், இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இன்னும் வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறான், டே எந்திரிக்க என்னடா மயக்கம் போட்டியா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. இன்னொரு பக்கம் அடுத்து அந்த சதர்ன் மேட் அலையன்ஸில் வந்து காமிக்கிறாங்க. இப்போ அடுத்து திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த இடம் ஃபுல்லாகவே என்னென்னா ஒரே பிரச்சனையாக தான் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு வந்து இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஒரே பிரச்சனையாக போயிட்டே தான் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா காரணம் நிறைய விஷயம் தான். இது என்ன நடந்துட்டு இருக்கும், ஒருவேளை இவங்க தான் ஏதாவது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டில் லூத்தமாக பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு, நம்ம இப்படியே வந்து என்னென்னா விட முடியாது, இதில் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்னென்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணியே தான் வந்து ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மேலே தான் வந்து நிறைய டவுட்டாக இருக்குது, அதுதான் வந்து ஏதாவது காரணமாக வந்து இருக்கும், எனக்கு தெரிஞ்ச அவளை தான் நம்ம வந்து பிடிச்சே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த அட்வைசர் அவளை வந்து பிடிச்சிடுவாங்க. நீங்கள் ஏன் வந்து என்னென்ன இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கு வந்து என்னென்ன முதல்ல வேலை பார்த்துட்ருக்கீங்க, நான் யாருக்கு வந்து வேலை பார்க்குறேன்னு தெரியுமா, பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு மட்டும்தான் அவங்க நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இப்படி உங்களை நம்ப வச்சு இது பண்ணவங்களுக்கே நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்களே உங்களுக்கு சரியா பண்ணலையா, அதை பற்றி உங்களுக்கு வந்து என்னென்னா சரியாக வந்து புரியாது, யார் வந்து என்னென்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியும், அவங்களுக்கு தான் வந்து என்ன எல்லா விஷயங்களும் வந்து தேவைப்படும், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு சரியாக வந்து புரியலை, நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னோட இடத்துல வந்து என்னென்ன இருக்கும்போது தான் உங்களால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும், இந்த நீங்கள் பிளட் டீமில் வந்து என்ன ரொம்ப சாதாரணமாக வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ இருக்க லார்ட் அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாகவே புரியுது, அவர் கூட வந்து என்ன லாயல்ட்டியாக இருக்கும் நானும் தான் வந்து முடிவு பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதே இல்லையா, நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள், அந்த பிளட் டீமன் அவங்களோட இதில் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு போது அவங்க கூட யாருனாலும் உங்களால் மேட்சே வந்து பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு டிசிபிளாக இருக்காரு அவர் வந்து என்னென்னா எதிரிகளே வந்து நம்ம மதிக்கிற அளவுக்கு அவரோட பவர் வந்து இருக்கும், அந்த அளவுக்கு வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களாக தான் அவங்க இருப்பாங்க, அவங்களால உங்கள்கிட்ட சும்மா ஒரு மேட்சாக கூட இது பண்ண முடியாது, நான் அவங்கள்ட்ட வந்து என்னென்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து செய்யணும், அதுக்காக தான் நானே அவங்க கூட வந்து இருந்துகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு சில விஷயங்கள் வந்து கேட்டே வந்து ஆகணும், நான் இல்லாத போது இன்ட்ரோகேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து டக்கு நாங்கள் வந்து வந்துடுவோம். ஹீரோ வந்து இதை பார்த்தோன்னே எல்லோரும் வந்து என்னென்னா ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆகிடுவாங்க, பார்த்தாக்க அவங்க தான் வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தாக்கா அந்த ஐஸ் டீமன் அவனும் வந்துட்டு இன்னும் நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் காலை வச்சு தட்டி வச்சுக்கிட்டே வந்திருப்பான். எல்லாரும் இப்போ இந்த இன்ட்ரோகேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது இவன் இப்போ அவளை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது சரி ஓகே இப்போ நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க,
நீ இந்த மாதிரி வந்து ரிவெஞ்சுக்காக உன் வாழ்க்கையே ஃபுல்லாக அர்ப்பணிக்க போகிறேங்கிற. அது ரிவெஞ்சுக்காக நீ உன் வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணிச்சிட்டேன்னா உனக்கு என்ன தான் வந்து கிடைக்கும்? என்கிட்ட சொல்லு. இப்போ நீ எந்த பாத்தில் இருக்க? டிமானிக் பாத்தில் இருக்கியா, இல்லை அவங்க கூட அந்த சைடில் இருக்கியா? அடுத்த கேட்கும்போது நான் வந்து சக்ஸஸோட வழியில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே, சக்ஸஸோட வழி உண்மையாகவே அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். சக்ஸஸுங்கிறது என்னன்னா நிறைய பணம், புகழ், அதே மாதிரி நிறைய பெருமை, இது எல்லாத்தையும் வச்சிருக்கவங்க தான் சக்ஸஸான ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு நீ கரெக்டான ஒரு வேலையை தான் வந்து செஞ்சுட்டு இருக்கியா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு இதை வந்து புரியாது. என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தான் வந்து தெரியும். அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்த்தாக்கா அந்த ஜேகல் கான் மொத்தமும் ஒன்று எரிஞ்சு போயிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தாக்கா ஒருத்த வந்து ஓடி போயிட்டு இருக்கோம். பார்த்தா இவனோட அப்பா தான் வந்து இவளோட அந்த சின்ன வயசாக இருக்கும்போது தூக்கிட்டு வந்து அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். போச்சு எல்லாரும் வந்து என்னன்னா இப்போ நம்மளை வந்து கொள்றதுக்கு வந்து வந்துடுவாங்க, சீக்கிரம் நீ மட்டுமா இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வழியில் பார்த்து நீ வந்து போயிடுன்னு சொல்லி சொல்லுவான். என்னப்பா நம்ம வந்து எங்கே நல்லவங்கள தானே இருக்கோம், நம்மள ஏன் இப்படி எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நல்ல வழியில தானே போயிட்டு இருக்கோம், இப்படிலாம் வந்து எனக்கு தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி அழுதுகிட்டே வந்து கேட்கும்போது அந்த ஆளுக்கு என்ன சொல்றதுன்னே வந்து என்னன்னா புரியல. எனக்கு இப்போ உனக்கு எந்த பதில் சொல்றதுன்னே வந்து புரியாது. முதல்ல நீ என்னன்னா உயிரோட இருக்கணும், அதுதான் முக்கியம். நீ முதல்ல இங்கேருந்து போ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே தான் என்னன்னா அந்த சின்ன ஒரு புலி மாதிரி இருக்கிற அந்த ஒரு சின்ன கருப்பான அந்த ஒரு இதில் வந்து என்னன்னா டக்குன்னு அங்கே ஆரம்பிச்சிருவா. அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து போக ஆரம்பிச்சிருவா. சோச்சா நீங்களும் ஏன் வராமல் இங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா ஒரு சவுண்ட் ஒன்றும் பயங்கரமாக வந்து கேட்க ஆரம்பிச்சோம். என்னது இது எங்கள் அப்பாவோட சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு அங்கே ஓடி போவா. கரெக்டாக மறுபடியும் அவள் வந்து அந்த குழியிலோட அந்த இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா அந்த குழிக்கோட அந்த பக்கத்தில் இருந்து அந்த ஃபேக்கான அசோசியேஷன் லீடு வந்து என்னென்னா டக்குன்னு இவங்களோட அப்பாவை வந்து என்னென்னா ஒரு வெட்டு வந்து என்னென்னா வெட்டிடுவான். அவன் டக்குன்னு அவனோட மூஞ்சி வந்து என்னென்னா அந்த இதுலேருந்து இதான் பார்த்துருவான். இந்த ஜாக்கல் கேனில் இருக்க எல்லாரையும் வந்து என்னென்னா போட்டு தள்ளியாச்சு. இன்னும் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பீத்தி சுத்தக்கூடிய ஆளுங்க யாருமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் இவன் அப்போ தான் வந்து முடிவு பண்ணிப்பா, ஸ்ட்ராங் ஆகி ஆகணும். ஸ்ட்ராங் ஆன ஆள் கூட சேர்ந்து வந்தேன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங் ஆகி ஃபுல்லாக என் வாழ்க்கையை ஃபுல்லாக ரிவெஞ்சுக்காக அப்படிங்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்து இங்கேயும் வந்து என்னென்னா சேர்ந்துருப்பா. சரி ஓகே, ஜீவல் கேனில் வந்து சக்ஸஸர் நீ தானா? ஆமாம், இனிமேல் உங்களுக்கு என்னென்னா ஃபுல்லாக ஒத்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி தான் அங்கே இவ அந்த கூட வந்து சேர்ந்துருப்பா. சரி ஓகே, நீ வந்து அவங்க கூட சேர்ந்ததில் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அசோசியேஷன் லீடர் வந்து என்ன கொள்றதுக்கு எனக்கு பர்மிஷன் தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னானே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து நான் அசோசியேஷன் லீடரே வந்து என்னென்ன கொள்ளலாம், அப்படி கொண்டதுக்கப்புறம் உனக்கு என்ன வந்து கிடைக்கும்? உன் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து என்ன வெறும் எம்டினஸ்ஸாக தான் வந்து இருக்கும். உன்னோட சோலே வந்து என்னன்னா உன்னோட ரிவெஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட ஒன்றுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொன்னோன்னே அப்போ தான் அவள் வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்டுருப்பேன், நம்ம எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு மாஸ்டர் கீழே தான் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் யார்கிட்ட வந்து சர்வ் பண்ணட்டும், உனக்கான மாஸ்டர் வந்து நீயே வந்து தேர்ந்தெடுப்ப, அப்போது உன்னோட மனசே வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னோடனே நான் வந்து என்னென்னா முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமேல் உங்களுக்கு தான் வந்து என்னென்னா என்னோட லைஃப் ஃபுல்லாக வந்து என்னென்னா சர்வ் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுவா. அடுத்து என்ன வச்சுக்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி ஹை பட்டனையும் வந்து என்னென்னா ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து போயிருங்க. சரி ஓகே, டாடா பாய்.